வெல்கம் டு சென்னை சூப்பர் கிச்சன். மறக்காம என் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருந்த சூப்பரான தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 1 கிலோ சீரக சம்பா அரிசி வச்சு பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருட்கள், இப்போ நம்ம 50 ml கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 50 ml கிட்ட நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சூடானதும் இப்போ நம்ம பிரியாணி மசாலாவை சேர்த்துக்கலாம். பிரியாணி மசாலா கொஞ்சம் பொரிஞ்சது. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துருக்கோம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருங்க. பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வறுக்கணும். இப்ப வெங்காயம் வதங்குற கேப்ல நம்ம அரிசியை கழுவிட்டு வந்துடலாம் வாங்க. நான் இன்னைக்கு 1 கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு வச்சாலே அது ஊறுறதுக்கு சரியா இருக்கும். சீரக சம்பா தண்ணியில மூழ்கி ஊற வச்சோம்னா ரொம்ப குழஞ்சு போயிடும் சாதம். இப்ப பாருங்க வெங்காயம் வதங்கிருச்சு. இப்ப பட்டை சேர்த்திருக்கோம், பிரியாணி இலையும் சேர்க்கிறோம். இப்ப நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 6 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனை போறதுக்குள்ள இதுக்கு தேவையான ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். வாங்க போய் ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு கை நிறைய கொத்தமல்லி, புதினா, ஒரு 10 கிட்ட பச்சை மிளகா, இது 3ஐயும் சேர்த்து நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சு எடுத்துக்கணும். நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. இப்ப இது கொஞ்சம் வதங்கினதும் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. நான் ஒரு 3 தக்காளி கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப தக்காளி சேர்க்காதீங்க, தக்காளி சாதம் மாதிரி ஆயிடும். இப்ப தக்காளி வதங்கினதும் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ அரிசிக்கு 1 கிலோ சிக்கன், அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா மசாலாவோடலாம் பரட்டி விட்டுருங்க. இப்ப கொஞ்சம் மஞ்சள் தூள், தயிர் சேர்த்துக்கிறோம். நான் இன்னைக்கு ஒரு 300 ml கிட்ட தயிர் சேர்த்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, நல்லா எல்லாம் சேர்ற மாதிரி கிளறி விட்டுருங்க. பாருங்க எண்ணெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். இப்ப மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்ப பாருங்க நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா ஒண்ணு சேர்ந்து நல்லா வெந்து வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த மாதிரி அடி பிடிச்சிடாம அடியில நல்லா தேய்ச்சி விட்டு கிண்டி விடணும். இப்ப கொஞ்சம் காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கை நிறைய கொத்தமல்லியும் புதினாவும், அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸ். இப்ப நம்ம கழுவி அந்த தண்ணியிலேயே வச்சிருக்க அரிசி உள்ள சேர்த்துக்கலாம். இப்ப எல்லா மசாலாவும் அரிசியோட சேர்ற மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுறணும். இப்போ நல்லா கிளறினதுக்கு அப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போறோம். இப்ப காட்டுறேன் பாத்தீங்களா? இந்த உலக்கு வந்துட்டு 1/4 படி உலக்கு. இதுல எனக்கு 2.5 உலக்கு கிட்ட அரிசி வந்துச்சு. அதனால நான் 5 உலக்கு தண்ணி சேர்க்கிறேன். இப்போ 1 உலக்கு அரிசினா
நீங்க 2 உலக்கு தண்ணி சேர்க்கிற மாதிரி கணக்கு வரும். இப்ப பாருங்க ஒரு கொதி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கொதி வரப்ப எடுத்து கிளறி விடுங்க. இப்ப மறுபடியும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்ப 2வது கொதி. இங்க பாருங்க அரிசி எல்லாம் 3/4 வாசி நல்லா வெந்து வந்துருச்சு பாத்தீங்களா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம கொஞ்சம் புதினா இலையை ஃபுல்லா உள்ள சேர்த்துடலாம். நெய்யும் சேர்த்துக்கலாம், நல்லா மணமா இருக்கும். இப்ப மூடி வச்சு நம்ம தம்ல போட போறோம். அடியில ஒரு தோசைக்கல் வச்சிருக்கேன், இரும்பு தோசைக்கல். அது மேல வந்துட்டு நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி வச்சுட்டு மேல கொதிக்கிற தண்ணியில ஒரு சட்டியில வச்சிருக்கேன். அடுப்பை வந்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சுக்கணும். இதுதான் இந்த டோட்டல் செட்டப். தம்ல இருந்தாதான் இந்த பிரியாணி இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இப்ப பாருங்க ஃபைனலா நம்மளோட தலப்பாக்கட்டி பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிருச்சு பாருங்க. ரொம்ப போட்டு கிளறக்கூடாது, இந்த மாதிரி உதுத்து தான் விடணும். அப்பதான் டேஸ்டியான தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி. கண்டிப்பா எல்லாருமே இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.